டிவைன் பிளெஸிங் சென்டர் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் யாவரும் இருக்கடங்களில் கண்களை மூடி அப்பாவுடைய நாமத்தை உயர்த்தி நாம் துதிக்க போகிறோம். அல்லேலூயா. சர்வவல்லமையுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. புதிய வருடத்தில் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தீங்களே, அதற்காக நன்றி. புதிய கிருபைகளை கொடுத்தீங்களே, நன்றி. நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தினீங்களே, அதற்காக நன்றி அப்பா. கடந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்து இந்த புதிய ஆண்டுல கிருபைகளை கொடுத்து ஆண்டவரே நீங்க நடத்த போவதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டு எங்க வாழ்க்கையில ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கீங்க, அதற்காக நன்றி. இது திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வாசிக்கிற வசனத்தின்படி இந்த ஆண்டு எங்களுக்காக நீங்க வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் சுதந்திரித்துக் கொள்ள வருடம் ஆரம்பத்திலே உம்மை அதிகமாய் துதிக்க, அதிகமாய் நேசிக்க, அதிகமாய் ஆண்டவரை மோடி இடைப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. எங்களை மறவாமல் நினைக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. மறவாமல் போஷிக்கிறவரே நன்றி அப்பா. தேவைகளை சந்திக்கிறவரே நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை எங்களை நடத்தும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், 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 ஜெபிக்கிறோம். வாக்கு பண்ணதில் எங்களை கொண்டு போய் சேர்க்கிற தெய்வமே உமக்கு நன்றி, 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 நன்றி. யோசனையில் பெரியவரே நன்றி, செயல்களில் வல்லவரே உமக்கு நன்றி. ஒப்பிட முடியாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நீங்க நல்லவராயிருந்து, எல்லா நேரத்திலும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறவராயிருந்து, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாயிருந்து, எங்களை தூக்கி எடுக்கிறவராயிருந்து, எங்களை தப்புவிக்கிறவராயிருந்து எங்களை நடத்துகிறீங்களே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உயர்ந்த தெய்வமே, சிறந்த தெய்வமே, போதுமான தெய்வமே, அழகில் சிறந்தவரே உமக்கு துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். மாட்சிமை உடையவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தெய்வமே நன்றி, நன்றி. துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தெய்வம், துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தெய்வம், துதிக்கும் போது உயர்த்துகிற தெய்வம், உம்மை துதிக்கும் போது எங்களுக்கு அற்புதம் செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி, 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 நன்றி. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி, எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி, எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே.
இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமான சுகமான தழும்புகளால் சுகமான என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமான சுகமான தழும்புகளால் சுகமான என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி
நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய். சேர்ந்து பாடும் சத்தத்தை உயர்த்தி. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய். இயேசுவே 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா கிருபைக்காக. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாலே கணம் பண்ணினி. எதிர்க்கிறவர் முன்பிலும், எங்களை எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாலே கலம் பண்ணினி. இயேசுவே 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா கிருபைக்காக. என்ன நான் செலுத்திடுவே ஆயிரம் பாடல்களோ, என் ஜீவ காலமெல்லாம் ரட்சிப்பை உயர்த்திடுவே. என்ன நான் செலுத்திடுவே ஆயிரம் பாடல்களோ, என் ஜீவ காலமெல்லாம் ரட்சிப்பை உயர்த்திடுவே. இயேசுவே 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா கிருபைக்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா கிருபைக்காக. இந்த காலை நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய தயவுக்காக, பாசத்துக்காக நன்றி அப்பா.
உமக்கே மகிமை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். யாவருக்கும் தெரிந்த பாடல், திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடை இல்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவன் என்ன பெருக செய்தீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. பெண்கள கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இழும்பு தாழ் முடிஞ்சது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினதும் வார்த்தையினால, எழுந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. பெண்கள கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இழும்பு தாழ் முறிஞ்சது உங்க வல்லமையினால, சூழ்நிலைகள் மாறினதும் வார்த்தையினால, எழுந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. ஏசேக்கு போனதால கவலையே இல்ல, சித்துனாவும் போனதால கவலையே இல்ல, இடங்கொண்டு நான் பெருக நினைச்சதனால, மிகபோத்த தந்தீங்க கிருபையினால. ஏசேக்கு போனதால கவலையே இல்ல, சித்துனாவும் போனதால கவலையே இல்ல, இடங்கொண்டு நான் பெருக நினைச்சதனால, மிகபோத்த தந்தீங்க கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க, தடை இல்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க, தடை இல்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எங்க வாசிக்கிறோம்? ஏசாயா 45:4 ஒரு வாசிங்கள். 4 வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை என்ன பண்றாராம்? முறித்து அந்தகாரத்தில் இருக்கின்ற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கின்ற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் என்ன பண்றாரா? நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரிக்கப்பட்டது. அந்த நாமம் என்ன பண்ணாரா? தரித்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். இங்க வாசிக்கும் போது அவர் என்ன பண்றாரா? வெண்கல கதவுகளை உடைக்கிறார். இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஏதோ இந்த சர்ச்சோடைய கதவு எதில் போட்டிருக்காங்க? கட்டையில் போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த கதவெல்லாம் சுலபமாக என்ன பண்ணிடலாம்? நம்மளால் உடைச்சிடலாம். ஒரு ஆள் உதவு அடித்தா உடஞ்சிடும், ஒரு சுத்தியத்தை அடித்தா உடஞ்சிடும். ஆனால் அன்றைய நாட்களில், ராஜாக்களுடைய நாட்கள்லாம் வெண்கல கதவு. அதை எந்த மனுஷனாலும் என்ன பண்ண முடியாது? உடைக்க முடியாது. ஏனென்றால் ஒரு தேசத்துக்கு உள்ள யுத்தம் பண்ண போக வேண்டும் என்றால் அநேக கதவுகள் இருந்தது. வேதத்தில் வாசிக்கலாம், அநேக கதவுகளை குறித்து வாசிக்கலாம். அந்த கதவை திறந்தாதான் என்ன பண்ண முடியும்? அதுக்குள்ள பிரவேசிச்சுட்டு அங்கே இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் என்ன பண்ண முடியும்? ஒரு ராஜா இன்னொரு தேசத்துக்கு போய் யுத்தம் பண்ணி அதை எல்லாம் பெற்றுக்கொண்டு வர முடியும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னால் செய்ய முடியாததை நான் என்ன பண்ணுவேன்? இந்த வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பார்களை உடைப்பேன். இதெல்லாம் பண்ணி உனக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு தருவேன் என்று என்ன பண்றார்? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்மால் முடியாதது, நம்மால் செய்ய முடியாதது, நம்முடைய திறமையால் செய்ய முடியாததை ஆண்டவர் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அந்த வசனம் அதை தான் சொல்லுது. வெண்கல கதவுகளை என்ன பண்ணாராம்? உடைச்சாச்சு. இதை இப்போ எப்படி உடைக்க முடியும்? வீட்டுடைய கதவை சுலபமாக உடைச்சிடலாம். நம்ம என்ன சொல்கிறோம்? மனுஷனோட நமக்கு என்ன இல்லையா? போராட்டம் இல்லை. எதோட போராட்டம்? வானமண்டல பொல்லாத ஆவிகளோட தான் நமக்கு யுத்தம் இருக்கிறது. அப்போ கண்ணால் பார்க்கிற ஒரு கதவை உடைச்சிடலாம் சுலபமாக. ஆனால் காணாத ஒரு கதவை எப்படி உடைக்க முடியும்னா அது துதியால் மாத்திரம்தான் உடைக்க முடியும். பிசாசுடைய கோட்டையை எப்படி உடைக்க முடியும்? துதித்தால் தான் நாம் என்ன பண்ண முடியும்? உடைக்க முடியும். அப்போ இந்த பாடல் என்ன சொல்லுகிறது? துதிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய எல்லா துயரங்களையும் அவர் மாற்ற போதுமானவராயிருக்கிறார். இன்னொரு பாடலை பாடுவோம். நாம் யாவருக்கும் தெரிந்த பாடல். குறித்த காலத்திற்குள் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளம்பும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் காத்திரு என்று ஆபகுப் 2:3 வாசிக்கிறோம். அதை குறித்ததான ஒரு பாடல் தான். குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது, அது தாமதம் இல்லை என்று என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, குறித்த காலத்திற்குள் என்னில் தரிசனம் வைத்தவரே, அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது, அதில் தாமதம் இல்லை என்று. முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது, அதில் தாமதம் இல்லை என்று. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். குறித்த காலத்திற்குள் என்னில் தரிசனம் வைத்தவரே, குறித்த காலத்திற்குள் என்னில் தரிசனம் வைத்தவரே, அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது, அதில் தாமதம் இல்லை என்று. அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது, அதில் தாமதம் இல்லை என்று. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம்.
துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே, ஏறிட்டு பாரென்று தேசங்கள் அனைத்தை என் கையில் கொடுத்தீரே. என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே, ஏறிட்டு பாரென்று தேசங்கள் என் கையில் கொடுத்தீரே. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், என்னில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். முடியாது என்று ஓடி ஒளிந்தும் தேடி வந்தீரே, போகின்ற தூரம் வெகு தூரம் என்று புறப்பட செய்தீரே. முடியாது என்று ஓடி ஒளிந்தும் தேடி வந்தீரே, போகின்ற தூரம் வெகு தூரம் என்று புறப்பட செய்தீரே. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், என்னில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். அந்நியனாக கால் வைத்த இடத்தை கரங்களில் கொடுத்தீரே, தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்தித்து நடத்தினீரே. அந்நியனாக கால் வைத்த இடத்தை கரங்களில் கொடுத்தீரே, தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்தித்து நடத்தினீரே. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். குறித்த காலத்திற்குள் என்னில் தரிசனம் வைத்தவரே, குறித்த காலத்திற்குள் என்னில் தரிசனம் வைத்தவரே. அது முடிவில விளங்கும் பொய் சொல்லாது, அது தாமதம் இல்லை என்றே. அது முடிவிலே விளங்கும் பொய் சொல்லாது, அதில் தாமதம் இல்லை என்றே. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். சத்தத்தை உயர்த்தி துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். அல்லேலூயா. அவர் என்ன வச்சிருக்காராம்? குறித்த காலத்திற்கு தரிசனம். நம்மை குறித்து ஒரு திட்டமும் ஒரு நோக்கத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. காலம் தாமதித்தாலும் நீ அதுக்கு காத்திரு, அது முடிவில் விளங்கும். என்ன பண்ணாதான்? பொய் சொல்லாதுன்னா என்ன அர்த்தம்? நான் பொய் சொல்ல மாட்டேன், என் வார்த்தை பொய் சொல்லாது, அது உன் வாழ்க்கையில் என்ன பண்ணும்? நிச்சயமா என்ன பண்ணும்? நிறைவேறும் என்று ஆண்டவர் ஆபகுப் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இந்த வசனத்தை யாருக்காக எழுதி வச்சிருக்கிறார்? நமக்காக எழுதி வச்சிருக்கிறார். அந்த நாட்கள் அவங்க நாட்கள்லாம் முடிஞ்சு போச்சு.
இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, பிரயாணப்பட்டவர்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மோடு பேச என்ன பண்ணுறாரு? வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு அந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள். இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு லேண்டு வாங்கி வைக்கிறீங்கன்னா 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? எங்கள் அப்பாவுடைய சொத்து, எங்கள் அம்மா வாங்கி வச்ச சொத்து அது யாருக்கு வரும்? எனக்கு தான் வரும். அதே போல தான் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் நம்முடைய முந்தைய மூதாதையர்களுக்கு கொடுத்தது, அது நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அதை நாம் என்ன பண்ணோம்? சுதந்தரிக்க வேண்டும். இன்னொரு பாடலை பாடுவோம். கர்த்தாவே உம்மை நம்பினவர்கள் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. சேர்ந்து பாடுவோம். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. கரங்களை உயர்த்தி மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, நான் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினரே. காண்போரே விழுந்திட உயர்த்தி வைத்தீரே,
அடைவன் தானா என்றென்றும் அளவில் வைத்தீரே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அடைவன் தானா என்றென்றும் அளவில் வைத்தீரே. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவே இஸ்ரவே நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. கர்த்தாவே கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. நாம் யாவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அவருடைய சமூகத்திலே நின்று உயர்ந்த தெய்வத்தை நோக்கி பார்த்து, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர்களே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இனி நீ தீங்கை காணாதிருப்பா என்று வாக்கு பண்ணின தெய்வம் 121ஆம் சங்கீதத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தீமைகளையும் மாற்றுகிறவர். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும் மாற்றி நீ சொன்னீங்களே, என்னை நம்பினதனால நீ வெட்கம் அடைவதில்லை, நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்குரைத்த தெய்வமே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. நரம்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. நரம்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே
எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அழைத்து கொண்டீர், காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி, என் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே என்னுடைய கருவை கண்டீங்களே, எங்களை பெயர் சொல்லி அழைத்தீங்களே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தை காண முடியல, எத்தனையோ பேர் இந்த வருடத்தை பார்க்க முடியல, எத்தனையோ பேர் இந்த வருடத்துல இல்லப்பா. கடந்த வருடங்கள் எங்களோடு இருந்தவர்கள் கூட இல்லாமல் போனார்கள். ஆனால் எங்களை நடத்தின ஆண்டவர், எங்களை முன்குறித்த ஆண்டவர், எங்களை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர், எங்களை தூக்கி எடுத்த ஆண்டவர், எங்களை தப்புவித்த ஆண்டவர், எங்களோட இருக்கீங்களே, அதை நினைத்து ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நன்மைகளை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீங்க, எத்தனையோ அதிசயமான காரியங்களை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை செய்திருக்கிறீங்க. புத்திக்கு எட்டாத காரியத்தை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீங்க. எங்கள் சிந்தனையில் தோன்றாத காரியங்களையும் ஆண்டவரே எங்களுடைய நாவில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, பிறவாததுக்கு முன்னே எங்கள் சொல் வாயில், எங்களை வாயில சொல் பிறவாதற்கு முன்னே அறிந்திருக்கிறீங்க. காலை நேரத்தில் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீங்க கொடுத்த இந்த வருடம் ஆரம்பத்தில் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. நீர் எங்களோடு இடைபடுகிறீங்களா, அதற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நாளிலும் கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக, கர்த்தர் எங்களோட பேசுவீராக, எங்களை தைரியப்படுத்துவீராக, கூட இருந்து எங்களை நடத்துவீராக. மீட்பர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சகரியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம்
4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த வருடம் இந்த மாதம் வாக்குத்தத்தம் வாசிக்கிறேன். பக்கம் 1094ஆம் பக்கம், பழைய ஏற்பாடுல 1094ஆம் பக்கம், 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். செருபாபேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஏன் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது? ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் செருபாபேலுக்கு பேசுகிறார். நீ ஆலயத்துக்கு அஸ்திபாரத்தை போடு அப்படின்னு பேசின உடனே வேலை ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் சுமார் 16 ஆண்டுகள் அந்த வேலை நடக்கவில்லை. ஒரு வீட்டுக்கு அஸ்திபாரம் போடுகிறோம், அந்த வீடு 16 வருடம் கட்டப்படவில்லை என்றால் என்ன ஆகும்? பழுதாகி போயிடும். போடப்பட்ட அஸ்திபாரங்கள்லாம் துருப்பிடித்து போய்விடும். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இங்க ஆகாய் தீர்க்கதரிசி பேசுகிறார். முதலாவது ஆகாய் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டான். 16 ஆண்டு காலங்கள் அந்த ஆலயத்தை செருபாபேலால கட்ட முடியவில்லை. அஸ்திபாரம் மட்டும்தான் போடப்பட்டு இருக்கிறது, கட்ட முடியவில்லை. 2வது ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். மீண்டும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என்ன உரைக்கிறார்? நீ 16 ஆண்டு காலம் நீ அநேக முயற்சி செய்தாய். அநேக முறை நீ என்ன பண்ற? உன் திறமையால, உன்னுடைய செல்வாக்கால, உன்னுடைய பணத்தால, உன்னுடைய வைராக்கியத்தால நீ முயற்சி பண்ணி பார்த்த, ஆனா நடக்கல. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, யாருடைய ஆவினால ஆகும்? என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த பெலன் என்று வரும்போது, ஸ்ட்ரென்த் அப்படின்னு வரும்போது, எபிரேய பாஷையில வாசிக்கும் போது காயில் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதுக்கு 4 அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. பெலன், ஆண்டவர் சொல்றார்ல, உன்னுடைய பலத்தால் அல்ல. சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல. யாருடைய பலத்தினாலும் அல்ல, உன்னுடைய பலத்தினாலும் அல்ல. அந்த பெலன் என்கின்ற அர்த்தத்துக்கு காயில் அப்படின்னு வருது. எபிரேய பாஷை காயில் வந்தா 4 அர்த்தங்கள் கொடுக்கப்படுகிற. 1 ஸ்ட்ரென்த், சுயபலம். சுயபலத்தால், ஒருவேளை ஒரு காரியத்தை நாம் நம்முடைய சுயபலத்தால் செய்யப்படும் பொழுது, எனக்கு பலன் இருக்கிறது, என்னால எதையும் செய்ய முடியும், என்னால நான் எதையும் சாதிப்பேன். சில ஆட்கள் தன்னுடைய சுய பலத்தை நம்பி சில காரியத்தை செய்வார்கள். சில மனிதர் சுய பலத்தை நம்பி எதையும் செய்ய துணிவார்கள். சுய பலம் என்பது நம்மை சார்ந்து இருக்கிற பலன். எனக்கு தெரியும் என்னால எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியாது. தெரியுமா தெரியாதா? என்னால ஒரு 500 கிலோ தூக்க முடியுமா? தூக்க முடியாது. ஆனா 100 கிலோவை நான் என்ன பண்ணுவேன்? என்னால தூக்க முடியும். அப்போ என்னுடைய சுய பலன் என்ன என்று எனக்கு தெரிந்து நான் ஒரு காரியத்தை செய்யப்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன் சுய பலத்தால் செய்ய முடியாதது, உன் சுய பலத்தால் செய்ய முடியாது. அடுத்தது எஃபிஷியன்சி. அப்படின்னா நான் திறமை கொண்டு சில ஆள் எதை கொடுத்தாலும் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவாங்க. அவங்க திறமை இருக்கும், திறமை கொண்டு மேலே போயிட்டே இருப்பாங்க. சிலருக்கு பேச்சு திறமை இருக்கும், சிலருக்கு பாடக்கூடிய திறமை இருக்கும், சிலருக்கு என்ன பண்ண முடியும்? சண்டை போடக்கூடிய திறமை இருக்கும், சிலருக்கு மியூசிக் வாசிக்க தெரியும், சிலருக்கு என்ன பண்ண தெரியும்? ஒரு கம்ப்யூட்டரை பற்றி அதிக நாலேஜ், திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள். சிலர் எந்த வேலை கொடுத்தாலும் திறமையாக செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? வந்துடுவாங்க. ஆண்டவர் சொல்கிறேன், உன் திறமையால் முடியாதது. அதுக்கப்புறம் அந்த பாஷையில் காயில் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் வெல்த், ஐஸ்வர்யம், பணம். இன்னைக்கு பணத்தை வைத்து நம்ம ஆட்கள் சொல்லுவாங்கள்ல, பணம்னா பணம் கூட என்ன பழக்கமா? வாயை பழக்கமா? அப்படி எந்த பணமும் வச்சு யாரும் வாயை பழக்க முடியாது. எதுக்கு சொல்றாங்க? பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்பதற்கு அர்த்தம் என்ன அர்த்தம்னா, பணம் அவ்வளவு தேவை. அந்த பணத்தை காமிச்சா செத்த ஆளு கூட வெளியே வந்துருவான்ப்பா. பணம் அவ்வளவு அத்தியாவசியம். அப்படி என்று இந்த ஸ்ட்ரென்த்துக்கு அர்த்தம் கொடுக்கப்படுகிற உன் ஐஸ்வர்யம், உன் பணத்தால். ஸ்ட்ரென்த் என்பதற்கு பணத்தால். உன் பணத்தை வைத்து உன்னால் கட்ட முடியாது. பணத்தை வைத்து ஒரு பொருளை என்ன பண்ணலாம்? வாங்க முடியும். பணத்தை வைத்து ஒரு ஆளுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. பணத்தை வைத்து ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா கொடுக்குறேன்,
10 நாள் கழிச்சு மரணமானா வருமா? வராது. அப்ப பணத்தால் செய்ய முடியாத காரியம். 2வது 4வது ஆர்மி, சேனை, ராணுவம். அந்த ஆண்டவர் சொல்ற பலம், பலத்தினாலும் அல்ல. அந்த பலத்தினாலுக்கு எபிரேய வாசையில் நான் என்ன சொல்றேன்? காயில். அதுக்கு 4 அர்த்தங்கள் கொடுக்கப்படுகிறது. 1 ஸ்ட்ரென்த், பலன், சுய பலன். 2வது எஃபிஷியன்சி, திறமை, எந்த வேலை கொடுத்தாலும் செஞ்சுடுவாங்க. 3வது வெல்த், பணம், பணத்தை கொடுத்து வாங்கலாம், ஆட்களை வேலை செய்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அங்க தடை இருக்கும்போது அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. 4வது ஆர்மி, சேனைகளால். சேனை, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இந்த சேனை என்பது ஆர்மி, ராணுவம். ராணுவம் ஒரு எல்லை வரைக்கும் தான் செல்ல முடியும். ராணுவம் ஒரு எல்லை வரைக்கும் தான் உங்களால செயல்பட முடியும். அதற்கு மீறி அவர்களால் என்ன பண்ண முடியாது? செயல்பட முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ராணுவத்தால் யுத்தம் செய்ய முடியும். ஆனா அந்த யுத்தம் செய்வதற்கு கூட ஒரு கமாண்டர் இருப்பார். அவர் கமாண்ட் கொடுத்தாதான் அவர் என்ன பண்ண முடியும்? வேலை செய்ய முடியும். அவர் வாயே திறக்காம கமாண்டர் அமைதியா இருந்தா எதிர்க்க வர எதிராளி சுட்டா கூட அமைதியா தான் இருக்கணும். ஏனென்றால் இவர் கட்டளை பிறக்கிறவர், கட்டளை அதாவது கட்டளை சொல்லுகிறவர். கட்டளை சொல்லாவிட்டால் எவ்வளவு பெரிய இராணுவ பலம் நம்ம இடத்தில் இருந்தாலும் அவர்களை மேற்கொள்ள முடியாது. இந்தியாவில் எத்தனையோ விதமான ஏர்ஃபோர்ஸ் கிட்ட எத்தனையோ விதமான அந்த குண்டு போடக்கூடிய விமானங்கள் உண்டு, இராணுவ ஹெலிகாப்டர்கள் உண்டு, எத்தனையோ ரசாயன குண்டுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் வச்சிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஆள் என்ன கொடுக்கணும்? கமெண்ட்ஸ் கொடுத்தாதான் அவர் போய் என்ன பண்ண முடியும்? அந்த குண்டை போடுவாங்க. இல்லை என்கிட்ட இவ்வளவு இருந்தோம், பரவாயில்ல நான் சும்மா தூக்கி போறேன்னா போடுவாங்களா? போட மாட்டாங்க. அப்போ யாரோ ஒருவர் அதிகாரி அதை செயல்படுத்துகிறார். இப்போ இங்க சேனைகளின் என்ன பண்ற? ஆர்மியால் முடியாதது. ஆண்டவர் சொல்றாரு, சுயத்தால் முடியாதது, திறமையால் முடியாதது, ஐஸ்வர்யத்தால் முடியாதது, சேனைகளால், இராணுவத்தால் முடியாதது. இந்த 4 காரியங்களும் அந்த ஒரு பலத்துக்குள் அடங்கி இருக்கிறது. அது மாத்திரம் ஆண்டவர் சொல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. பராக்கிரம் என்பது மனிதனின் வல்லமை. ஒன்று, அதுக்கு எபிரேய மொழியில லோகா கோஹாக் என்பது ஸ்பெல்லிங் சொல்றேன், KOACH, கோஹாக். அப்படின்னா லோஹா, கோஹாக் எபிரேய மொழியில 3 விதமான வல்லமை குறித்து சொல்லப்படுகிறது. அது என்ன வல்லமை? பராக்கிரம் என்றால் மனிதனின் வல்லமை, மேன் பவர். இன்னைக்கு சில ஆட்கள் கிட்ட 10 பேர் இருப்பாங்க, 20 பேர் வச்சிருப்பாங்க. எதுக்காக வச்சிருக்கிறாங்க? இன்னைக்கு நம்ம ஊர்ல அநேக வேலை நார்த் இந்தியாவில் இருந்து வேலை செய்கிறார்கள். அது மனிதனின் வல்லமை. ஒரு ஆள் என்ன பண்ணுவார்? 10 பேரை வச்சு ஒரு வேலையை செய்து முடித்து காமித்து விடுவார். அவர் கீழே இருக்கிற ஆளை வச்சு ஏதாவது பண்ணி, எப்பா பல்ல எடுனா அவன் பல்ல எடுத்துருவான், இந்த வீட்டை இடினா வீட்டை இடிச்சிடுவான், ரோடை போடுனா ரோடை போட்டுருவான். இது மனிதனின் வல்லமை. ஒரு கூட்டத்தை சார்ந்து, ஒரு விதமான மனிதர்களின் கூட்டத்தை சார்ந்து. இன்னைக்கு எதுவுமே தன்னிச்சையா இயங்கவில்லை. தனியா ஒரு ஆள் இயங்க முடியாது, தனியா ஒரு கம்பெனி நடத்த முடியாது. ஒரு கம்பெனி என்றால் ஒரு 100 பேர் இருக்க வேண்டும். ஒரு பள்ளிக்கூடம் என்றால் ஒரு 10 ஆசிரியர் இருக்க வேண்டும். ஒரு காலேஜ் இருந்தா ஒரு 10 ப்ரொஃபஸர் இருக்க வேண்டும். ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தா ஒரு 10 டாக்டர்களோ அல்லது 10 நர்ஸ் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஒரு மனிதனுடைய வல்லமை தேவைப்படுகிறது. அவர்கள் இருந்தாதான் அங்க செய்ய முடியும். இல்ல டாக்டர் இல்ல ரோபோட் ஊசி போடுமா? அதை நம்பி சில ஆட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதை நம்பி? ரோபோட், மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ரோபோட்டுக்கு என்ன சொல்லுவோம்? ரோபோட்டுக்கு தமிழ்ல தெரியல, ரோபோட் அப்படியே வச்சுப்போம். அப்ப அந்த ரோபோட் என்ன பண்ணும்? சாப்பாடு எடுத்துட்டு போய் குடிக்கிறது, சில ஆட்கள் கூட பேசுது, எல்லாம் ஓகே. இது மனிதனுடைய கண்டுபிடிப்பு, மனிதனுடைய வல்லமையால் செய்ய முடியாதது. அடுத்தது பீஸ்ட், மிருகத்தின் வல்லமை. நான் எதுக்கு சொல்றேன்? இந்த கோஹாக் பராக்கிரம் என்பதற்கு ஒன்று மனிதனின் வல்லமை, 2வது மிருகத்தின் வல்லமை. இது எல்லாம் எந்த காலத்தில் நடக்கிறது? சுமார் 2000 வருடம் இயேசு பிறப்பதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சுமார் 2200 வருஷம் வச்சுப்போமே, 2200 2300 வருடங்கள் வைத்துப்போம். இன்னைக்கு இருக்கிற ஒரு பீரங்கியோ ஒரு துப்பாக்கியோ அல்லது ஒரு ட்ரில் போடுற மிஷினோ இல்லாத நாட்கள். மிருகத்தை வைத்து வேலை செய்ய வேண்டும். ஒரு யானையை வைத்து என்ன பண்ணுவாங்க?
பெரிய பெரிய பாறாங்கற்களை தூக்கி கொண்டு வருவார்கள். யானை வைத்து கட்டைகளை தூக்கி கொண்டு வருவார்கள். யானையை வைத்து ஆஸ் பவர், குதிரை திறன் எதுக்கு சொல்றோம்? ஒரு வண்டி எடுக்கும் போது இவ்வளவு ஹெச்பி, ஆஸ் பவர், குதிரை திறன், இதுக்கு இவ்வளவு திறன் இருக்கிறது. ஒரு குதிரை போல வேகமாய் செயல்பட வேண்டும், குதிரையை போல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த குதிரையுடைய பவரை வைத்தோ அல்லது யானையுடைய அந்த மிருகத்தினுடைய வல்லமை வைத்து அல்ல. அதுக்கப்புறம் ஏஞ்சல், தூதர்கள். இன்னைக்கு தூதர்கள் என்னோட வாங்கப்பான்னு அநேக ஆட்கள் ஜெபம் பண்றாங்க. ஏஞ்சலுடைய வல்லமை, ஏஞ்சல் வல்லமை, தூதர்கள் அல்லது ஏஞ்சல் எப்படி சொல்லுவோம்? தூதர்களுடைய வல்லமை. ஒன்று நன்மை செய்கிற தூதர்கள் உண்டு, தீமை செய்கிற தூதர்கள் உண்டு. தள்ளப்பட்ட தூதர்கள் ஏஞ்சல், காப்ரியேல், மீகாவேல், 2 தூதன் இருந்தாங்களா வேதத்துல? எங்க வருது இது? பைபிள்ல எங்க வருது? தானியேல் ஜெபம் பண்ணும்போது ஒருத்தவன் செய்தி கொண்டு வர்றான், ஒருத்தவன் வானத்துல யுத்தம் பண்றான். யுத்தம் பண்ணுகிற தூதன் ஒரு தூதன் இருக்கிறாங்க. அவன் யாரு? மீகாவேல் யுத்தம் பண்ணுகிற. காப்ரியேல் என்ன பண்ணுவாரு? செய்தி கொண்டு போகிறவர், நமக்காக செய்தியை கொண்டு வருகிறவர். அப்ப தூதர்களை நம்பி என்ன பண்றாங்க? அவர்களால் முடியாதது அல்லது பில்லி சூனியம், பில்லி சூனியம். சில ஆட்கள் அதை நம்பி சில காரியத்தை செய்வார்கள். இன்னைக்கு பில்லி சூனியமும் குறி கேட்குதலும் தவறான ஒரு காரியம். பில்லி சூனியம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுவதும் இல்லை, மந்திரவாதம் இல்லை. ஆண்டவர் இந்த சூனியக்காரியை என்ன பண்றாராம்? காலி பண்றார். பைபிள் அப்படித்தான? சூனியத்துக்கு விரோதமாக ஆண்டவர் செயல்படுகிறார், சூனியம் செய்கிறவர்கள். அப்புறம் குறி கேட்குதல். ஒரு ஆட்கள் இடத்துல போய் எனக்கு எதனா சொல்லுங்க, குறி கேட்கிறது. என் காலம் எப்படி இருக்கும், எனக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க. இந்த குறி கேட்கிறதான காரியங்கள் இதனுடைய வல்லமைகள். அசுத்த ஆவியின் வல்லமை. பிசாசை ஏவி விட்டு என்ன பண்றாங்க? பிசாசை ஏவி விட்டு ஒரு மனிதனை கெடுக்கிறார்கள். அப்ப இந்த கோஹாக் என்பதற்கு என்ன அர்த்தம்? மனிதனின் வல்லமையால் முடியாதது, மிருகத்தின் வல்லமையால் முடியாதது, தூதர்களின் வல்லமையால் முடியாதது, என் தேவனுடைய ஆவியினாலே ஆகும். எதற்காக நான் சொல்ல வருகிறேன்? ஆண்டவர் இந்த பலத்தினாலும் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதனுடைய சுயபலன், மனிதனுடைய திறமை, மனிதனுடைய ஐஸ்வர்யம், மனிதன் வைத்திருக்கிற சேனையால் முடியாதது. அதுக்கப்புறம் பராக்கிரமம் என்று வரும்போது மனிதனுடைய வல்லமை, அதுக்கப்புறம் மிருகத்தின் வல்லமை, தூதர்களின் வல்லமை முடியாதது, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று ஆண்டவர் சொல்றார். அவருடைய ஆவியினாலேயே ஆகும், என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று வாக்கு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அங்க என்ன நடக்கிறது? பழைய ஏற்பாடு காலத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 41:38. அப்போது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்றான். யார் தெரியுமா இந்த தேவ ஆவியை பெற்ற மனுஷன்? யோசேப்பு. யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது யார் சொல்றா? பார்வோன் சொல்றாரு. அங்க சொப்பனம் காண்கிறான் பார்வோன். என்ன சொப்பனம் காண்கிறான்? 1:2. அப்போது அழகும் புஷ்டிமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் அவலட்சணமும் கேவலமுமான வேற 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. அதுக்கப்புறம் 6ஆம் வசனம், பின்பு சாவியானது கீழ்காற்றினால் தீர்ந்ததுமாகிய 7 கதிர்களை முளைத்தது. இங்க காலமே 8ஆம் வசனம் 41:8 வாசிக்கும் போது, காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்போது அவன் எகிப்துள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. இங்க பார்வோன் அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனத்தின் அர்த்தம் சொல்லும்படியாக தேசத்தில் இருக்கிற மந்திரவாதிகளை அழைப்பிக்கிறான். மந்திரவாதிகளை கூப்பிடுகிறான். அது மாத்திரமல்ல, சாஸ்திரிகளையும் கூப்பிடுகிறான். சாஸ்திரம் என்பது வானத்தை வைத்து சொல்கிற வான சாஸ்திரங்கள், இதை வைத்து சொல்கிறது. அப்போ 2 பேரையும் கூப்பிடுகிறார்கள். ஆனால் அவர்களால் சொல்ல முடியவில்லை. ஏன் சொல்ல முடியவில்லை? காரணம், ஆண்டவர் அவர்களோட இல்லை, உண்மையுள்ள தெய்வம் அவர்களோட இல்லை.
பேசுகிற ஆண்டவர் அவர்களோடு இல்லை, அழைத்து தெய்வம் அவர்களோட இல்லை, அவன் மேல் திட்டம் வைத்திருக்கிற ஆண்டவர் அவர்களோட இல்லை. இதனால் பார்வோனுடைய இருதயம் கலக்கப்பட்டது, கலங்கி போய் இருக்கிறான், அவன் வேதனையோட இருக்கிறான். அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. மந்திரவாதிகளை கூப்பிடுறான், மந்திரவாதிகளுக்கும் புரியல. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு சொப்பனம். அப்போ இருந்தவெல்லாம் டுபாகூர், நம்ம ஊர் பாசப்படி எல்லாம் ஏமாத்து வேலை. மந்திரவாதிகள் பண்ணது எல்லாம் ஏமாத்து வேலை, சாஸ்திரிகள் சொன்னதெல்லாம் ஏமாத்து வேலை. அவர்களால் ஒன்றும் சொல்லக்கூடாமல் போயது. அப்பொழுது பானபாத்திரக்காரன் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கட்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். இங்க நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? 2 வருஷத்துக்கு முன்பாக நடந்த காரியத்தை இப்ப பார்வோன் இடத்தில் சொல்றான். இப்ப பார்வோன் கேட்டபோது சிறைச்சாலைக்கு ஆள் அனுப்பி யோசேப்பை வெளியே கொண்டு வரான். 13 வருடங்கள் செய்யாத தவறுக்காக ஒருவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். 1 ஆண்டு இல்ல, 2 ஆண்டு இல்ல, 13 வருடங்கள். விற்று போட்டார்கள், சகோதரன் விற்று போட்டான். இது எல்லாம் இவனுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு சம்பவம். ஆனால் இப்பொழுது ஆண்டவருடைய சரியான நேரம் வந்தபோது, சரியான அந்த அவருடைய வேலை வந்தபோது, ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறுகிற நேரம் வந்தபோது இப்போ வாசிக்கிற, அப்போது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். 14ஆம் வசனம், 41:14 கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறே வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். எவள் தவறே செய்யல, ஆனால் ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்துல இருக்கிறான். சிறைச்சாலையின் அனுபவத்துல இருக்கிறான். இப்போ ராஜா கூப்பிடும் போது அவனுக்கு சவரன் பண்ணி, சிறைச்சாலையில தாடிலாம் பயங்கரமா வளர்ந்துருக்கும் யோசேப்புக்கு. இப்போ ட்ரெஸ்ஸு கேவலமா இருக்கும். எப்பேற்பட்ட ட்ரெஸ்ஸு? பழமையான ஒரு ட்ரெஸ்ஸு, போட்ட ட்ரெஸ்ஸை தான் போட்டிருப்பாங்க. சிறைச்சாலையில் நமக்கு என்ன வாஷிங் மிஷினை வச்சு துவைச்சி கொடுப்பாங்களா? போட்டு தேய்னு சோப்பை போட்டாரா யோசேப்பு? அவர் எப்படி துணி தேய்ச்சார்னு தெரியல. ஆனால் வஸ்திரத்தை மாற்றி இப்போ ராஜாக்கு முன்பாக நிற்கும் போது யோசேப்பு அதன் அர்த்தத்தை சொல்லும் போது இப்போ பார்வோன் சொல்றான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனிதனை போல வேற மனிதனே இல்லை. நீங்க ஆண்டவரோட இருக்கும்போது உங்க பலத்தால் செய்ய முடியாதது, உங்க பராக்கிரமத்தால் செய்ய முடியாதது தேவ ஆவியினால் அவர் செய்து முடிப்பார். யோசேப்பை ஆண்டவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார். அடிமை என்கின்ற இடத்திலிருந்து அதிகாரி என்கின்ற இடத்துக்கு ஆண்டவர் யோசேப்பை கொண்டு வந்தார். காரணம் என்ன? தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள இருந்தது. ஆதியாகமம் 39:2ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரி சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், ஆவியானவர் யோசேப்போட இருந்தார், அவனோட இடைப்பட்டார், அவனோடு பேசுகிறவராயிருந்தார், அவனை உயர்த்துகிறவராயிருந்தார். காத்திருக்கின்ற ஒரு அனுபவம் யோசேப்புக்குள் இருந்தது. 13 வருட அனுபவத்துல அவன் எங்கேயோ போய் தன்னுடைய அந்த நீதியை விளங்க பண்ண வேண்டும் என்று யுத்தம் பண்ணவில்லை, பேசவில்லை, வாயே திறக்கல. நான் இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஜாடமாடியா கூட யோசேப்பு பேசவில்லை. ஆனா யோசேப்புக்கு தெரியும், நான் எதை செய்தாலும் என் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், நான் எதை செய்தாலும் கர்த்தர் என்னோட இருக்கிறார், நான் எதை செய்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்றான் என்று அவன் விசுவாசித்தான். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனோடு இருக்கிறதை எஜமான்கள் கண்டார்கள். இன்னைக்கு ஆவியானவர் இருக்கிறதை உலக மனிதர்கள் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அதுதான் ஆண்டவர் சொல்ற, பலத்தினாலும் அல்ல, உன்னுடைய திறமையால் அல்ல, உன்னுடைய படிப்பினால் அல்ல, உன்னுடைய செல்வாக்கினால் அல்ல, உன்னுடைய பலத்தினால் அல்ல, அல்லது மிருகத்தின் வல்லமையால் அல்ல, தேவதூதனின் வல்லமையான அல்ல, என்னுடைய ஆவியினாலே உன் வாழ்க்கையில நான் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒன்று, ஆவியானவர் வரும்பொழுது அங்கே உயர்வு வருகிறது.
தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்று யோசேப்பு சொல்லல, பார்வோன் சொல்கிறான். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். ஆண்டவருடைய கிரியை நமக்கு தேவை, ஆண்டவருடைய வல்லமை தேவை, ஆண்டவருடைய வரங்கள் தேவை. வரங்களை நாட வேண்டும், ஆவியானவரை வாஞ்சிக்க வேண்டும், அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ண வேண்டும். இன்னைக்கு அந்நிய பாஷையை அநியாய பாஷையா மாத்திட்டாங்க. அந்நிய பாஷையை என்ன பண்ணணும்? பேசணும். அந்நிய பாஷை பேசுகிறவன் யாரோடு பேசுகிறானா? தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். இன்னைக்கு ஒரே தமிழ்லயே நம்ம என்ன பண்றோம்? பேசிட்டே இருக்கிறோம். அந்த பாஷை எதற்காக கொடுக்கப்பட்டது? ஆண்டவரோட இடைப்படுகிற பாஷை. இன்னைக்கு அதை அநேகர் கிண்டல் பண்றாங்க. யூடியூப்ல அதை வச்சு ஒரு குரூப் கிண்டல் பண்ணுது, யூடியூப்ல ஒரு குரூப் என்ன பண்ணுது? காமெடி பண்ணுது. எல்லாம் பண்றவங்க பண்ணுவாங்க. அதை பற்றி யாரும் கண்டுக்கவே தேவையில்லை. ஏன்னா ஆவியானவருக்கு விரோதமாக ஒரு ஆள் பேசுறானா அது மட்டும் மன்னிக்கவே படாது. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. ஆவியானவருக்கு விரோதமாக ஒரு ஆள் பேசும் பொழுது அல்லது விரோதமாக செயல்படும் போது அவர் சும்மா இருப்பதில்லை. இங்க வாசிக்கிறோம், தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் ஆண்டவர் உயர்த்தினார். அடுத்த யாத்ராகமம் 31 அதிகாரம் 5 வசனத்தில் வரும்பொழுது சில 7 என்கின்ற ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் என்ன பண்றாரு? சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன், 31:1 வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும் வேலை செய்கிறதற்கும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஒரு வேலை செய்வதற்கு தேவனுடைய ஆவி தேவைப்படுகிறது. இது எதற்காக? ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்று ஒரு பிளான் கொடுக்கிறாரு. இப்போ இந்த வேலை செய்வதற்கு ஒரு மனுஷன் தேவை. ஆனா மோசே, எத்தனையோ லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள், இதில் நான் யாரை போய் தேட வேண்டும் என்று ஒரு வேலை யோசித்து இருக்கலாம். அப்போ ஆண்டவரே முன்கூட்டி சொல்றாரு, இந்த வேலை செய்வதற்காக நான் ஒருவனை தெரிந்தெடுத்திருக்கிறேன், அவன் அந்த வேலை செய்வதற்கு தேவ ஆவியினாலே நான் நிரப்பினேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏன் தோல்வி, ஏன் எதை செஞ்சாலும் நஷ்டம், ஏன் எதை செஞ்சாலும் வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியல, ஏன் எதை செஞ்சாலும் நான் நன்மை செய்கிறேன் ஆனால் தீமையாய் போயிடுது, எதை செஞ்சாலும் தோற்று போகிறேன், எதை செஞ்சாலும் ஒரு சக்சஸே இல்லை, எதை செஞ்சாலும் ஏதோ ஒரு காரணத்தினால தடையா இருக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்க தேவனுடைய ஆவி வரும்போது ஆண்டவர் இது எல்லாவற்றும் செய்து முடிக்கிற பலனை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இங்க பெசலெயேலுக்கு தேவனுடைய ஆவியானவர் நிரப்பினார், தேவ ஆவியினாலே நிரப்பினார். அவர் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்றால் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். தேவனுடைய ஆவி, ஆண்டவரே, ஆவியானவரே, நீங்க எனக்கு வெற்றியை கொடுங்க, நீங்க எனக்கு ஜெயத்தை கொடுங்க, நீங்க எனக்கு முன்னேற்றத்தை கொடுங்க, நீங்க என்னோட பேசுங்க, நீங்க என்னோட இடைப்படுங்க என்று சொல்லும் போது அன்று பெசலெயேலுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை நமக்கும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் இரண்டாவது பெசலெயேலை நிரப்பினார். வேலை செய்வதற்கு, வேலை செய்ய வேண்டிய ஞானம் வேண்டுமென்றால் படிப்பால் செய்ய முடியாதது, திறமையால் செய்ய முடியாதது. நம்ம எத்தனை விதமான பலவிதமான PhD, HD, எத்தனை HD, டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி வாங்கி வச்சிருந்து செய்ய முடியாததை ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆவியினாலே செய்ய முடியும், என்னுடைய ஆவியினாலே செய்து முடிக்க முடியும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பெசலெயேலை ஆண்டவர் என்ன பண்ணாரு? எத்தனை லட்சம் ஜனங்கள் இருந்த போதும் அவனை தெரிந்தெடுத்தார், பெயர் சொல்லி அழைத்தார், அவர் உயர்த்தி வைத்தார். உங்களையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நிச்சயம் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நம்பிக்கையோடு இருங்க. இங்க ஆண்டவருக்கு தேவை உங்களுடைய ஞானம் அல்ல, ஆண்டவருக்கு தேவை ஆண்டவரோட இருக்கிற அந்த அனுபவம், அவரோட இருக்கிற அந்த உறவில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன தேவையோ அந்த ஞானத்தை நீங்க இருக்கிற இடங்கள்ல கொடுப்பார். 33 நான் வாசிக்கிறேன். அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலையும் செய்யும்படி
தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். மறுபடியும் அதே வசனம், சகல வேலைகளையும் செய்யும்படிக்கு, ஆண்டவருடைய வேலையை செய்யும்படிக்கு, ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு, ஆண்டவருடைய தரிசனத்தை நிறைவேற்றும்படிக்கு, ஆண்டவருடைய வேலையை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவி அங்கு தேவைப்படுகிறது. தேவ ஆவியானவர் நிரப்பினார். அது மாத்திரமல்ல, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, வேறே ஆவியை உடையவன் இருக்கிறான். இன்னைக்கு 12 விதமான 12 கோத்திரத்துல இருக்கிற ஆட்கள்லாம் கானான் தேசத்துக்கு வேவு பார்ப்பதற்காக சென்றார்கள். அங்க போய் எல்லாரும் ஒரே தேசத்துக்கு தான் செல்றார்கள், எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் போகிறார்கள், எல்லாரும் ஒரே விதத்துல எல்லாரையும் பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அவுட்புட், அவர்கள் சொல்லும் விதம், அவர்கள் யோசிக்கிற விதம், அவர்கள் என்னெல்லாம் நினைக்கிறார்கள், அதை இப்ப யார் இடத்தில் சொல்லுகிறார்? மோசே இடத்தில் ரிப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு நான் உங்களை ஒரு ஊருக்கு அனுப்புறேன், நீங்க போய் இங்கேருந்து புறப்பட்டு போய் மதுராந்தகமோ அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒரு ஊருக்கு அனுப்பி அங்க எப்படி சூழ்நிலை இருக்கிறது என்று பார்த்துட்டு வர சொன்னா நீங்க எதை பார்ப்பீர்கள்? ஒரு ஆள் ஏரியை பார்த்துட்டு ஏரியில தண்ணியே இல்லை, இங்க வாழ முடியாதுன்னு நின்னுவான். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை சொல்றேன். ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க, கிணற பார்த்துட்டு பரவாயில்ல இந்த ஊர்ல கிணறாவது இருக்குது நம்ம வாழலாம்னு நின்னுவாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ 10 விதமான கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க, முடியாது, அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டி கிளிகளை போல இருந்தோம். ஆண்டவரை குறித்து வாசிக்கும் போது அவர் யுத்தத்தில் வல்லவர். இவன் என்ன சொல்லணும், அவன் பெரிய கோலியாத்தாவே இருந்தாலும் சரி, அவன் எப்பேற்பட்ட உயர்ந்த மனிதனா இருந்தாலும் சரி, அவன் எப்பேற்பட்ட பைல்வானா இருந்தாலும் சரி, அவனுக்குள்ளாக எவ்வளவு திறமை இருந்தாலும் சரி, அதை விட மேலான ஒரு தெய்வம் கூட இருக்கிறார் என்று அவர்கள் எண்ணாமல் அங்க ரிப்போர்ட்டை கொடுக்கிறான், வெட்டிக்கிளை போல. இன்னொரு குரூப்பு எதை கொண்டு வருது, திராட்சை கொலைகளை 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்களாம். அவ்வளவு ஆசீர்வாதமான நிறைந்த ஒரு பட்டணத்துக்குள்ளாக போய் இங்க 2 பேர் தான் சொல்றான், நல்ல செய்தி, யோசுவாவும் காலேப்பும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட இருப்பாரானால் நாம் பார்க்கிற விதமே வித்தியாசமா இருக்கும். பிரச்சனையை நாம் பிரச்சனையாய் பார்க்க மாட்டோம், பிரச்சனையாய் பார்க்க மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், ஆனா ஆவியானவர் அதை மாற்றுவார். போராட்டம் இருக்கிறது உண்மைதான், ஆவியானவர் அதை மாற்றுவார். வியாதி இருக்கிறது உண்மைதான், ஆவியானவர் அதை மாற்றுவார். தரித்திரம் இருக்கிறது உண்மைதான், தரித்திரத்தை அவர் மாற்றுவார். கடன் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், கடன் பிரச்சனையை அவர் மாற்றுவார். இதுதான் காலேப் செய்த காரியம். என்ன, அங்க இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கிறான். அவன் பார்த்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு எதிராக செயல்பட்ட காரியங்கள் அல்ல, அவனுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையை பார்க்கவில்லை, அவனுக்கு சாதகமாக இருக்கிற காரியத்தை பார்த்தான். அதனால் ஆண்டவர் காலேப்பை யோசுவாவை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் வைத்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலோ ஆவியானவர் இருக்கும்போது பலத்தினால் செய்ய முடியாதது, பராக்கிரமத்தினால் செய்ய முடியாதது அவருடைய ஆவியினாலே செய்து முடிக்க முடியும். யோசுவாவையும் காலேப்பையும் ஆண்டவர் உயர்த்தினார், வேற ஆவியோடையவர்கள். இன்னைக்கு சில ஆள்லாம் கொட்டாவி விட்டுட்டு இருப்பான், அந்த ஆவியை பத்தி பேசல. வேறே ஆவி என்றால் ஆவியானவர் கொடுத்த அந்த ஆவியானவருடைய வார்த்தையை பேச வேண்டும், ஆவியானவர் கொடுத்த அந்த வல்லமை குறித்து பேச வேண்டும். இவன் பேசினான், இவன் சுதந்தரித்து கொண்டான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆவியானவர் நம்மோட இருப்பதற்கு காரணம், ஆவியானவர் நம்மை நிரப்பினதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ பேசுவதற்காக அல்ல, அங்க இருக்கிற எதிரான சூழ்நிலையை பேசுவதற்காக அல்ல, நடக்காது என்று பேசுவதற்காக அல்ல, முடியாது என்று பேசுவதற்காக அல்ல, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று பேசுவதற்காக தான் ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். இங்க வாசிக்கிறோம், ஆவியானவர் வேறு ஆவியை கொடுத்தார், காலேப்பை உயர்த்தினார். அது மாத்திரமல்ல, நியாயாதிபதிகள் 6:34 வரும்போது
எங்க இருக்குது? யோசுவாக்கு அப்புறம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி எஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து. இங்க அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். ஆவியானவர் இறங்கினார். யார் இந்த கிதியோன்? கிதியோனுடைய அப்பா அம்மா யாரு? இதெல்லாம் நீங்க வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இன்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்போது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியாரின் கையிலே ஒப்பு கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் மரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். இங்க வாசிக்கிறோம் கிதியோனை குறித்து. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்தில் அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உன்னை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் எகிப்தில் கை நின்று உங்களை ஒடுக்கின யாவருடைய கையில் நின்று உங்களை ரட்சித்து அவர்களுக்கு முன்பாக துரத்தி அவர்களை தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் குடியிருக்கும் எங்கள் தேசத்துள்ள எமோருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாத போனீர்கள் என்றார் என்று சொன்னான். இதுக்கு மாத்திரமல்ல, 11ஆம் வசனம் வரும்போது 6:11 வாசிக்கிறேன். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலின் மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்போது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றான். இங்க வாசிக்கிறோம், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இங்க நடக்கிற சம்பவம் புரியுற மாதிரி சொல்றேன். இங்க நியாயாதிபதிகள் அப்படின்னு வந்தாலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்வார்கள். பாவம் செய்தால் இது இந்த அதிகாரம் ஒரு சுயேட்சை, ஒரு சைக்கிள் டயரை நம்ம சுத்தினா எப்படி சுத்தி சுத்தி வரும், அது மாதிரி பாவம் செய்தார்கள். பாவத்தினால் தண்டனை வரும். பாவம் செஞ்சா என்ன வரும்? தண்டனை வரும். தண்டனை நிமித்தமாக மீதியானியர் என்ன பண்ணுவானா, இஸ்ரவேல் ஜனங்களை போட்டு ஒடுக்குவான். இப்போ முறையிடுவார்கள், ஆண்டவரே எங்களை காப்பாத்தோம் 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 கத்துவாங்க. உடனே ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவார். பாவம், தண்டனை, முறையிடுவார்கள். உடனே தீர்க்கதரிசி. திருப்பி கொஞ்ச காலம் ஆன பிறகு பாவம் செய்வார்கள், அதுக்கு ஒரு தண்டனை, திருப்பி முறையிடுவார்கள், திருப்பி ஆண்டவர் தீர்க்கதரிசி எழுப்புவார். இப்போ மீதியானுடைய கரத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை இவர்களை 7 வருஷம் ஒப்பு கொடுத்துட்டார். இப்ப போட்டு நசுக்கு நசுக்கு நசுக்குறான். விதை, அதாவது அறுவடை வரும்போது சரியா வந்து என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான் மீதியானர். அப்போ ஒரு காலகட்டம் வரும்போது இப்பொழுது இங்க கிதியோன் என்ன பண்றார் தெரியுமா? அறுவடைக்கு தயாரான போது அவன் அதையெல்லாம் கட்டி கொண்டு வந்து வைத்து, இங்க கோதுமைன்னு போட்டிருக்கு, கோதுமை ஆலை போட்டிருக்கு. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல ஒயின் பிரஸ்ன்னு இருக்கும். ஒயின் பிரஸ், திராட்சை ரசம் பிடிக்கிற ஒரு ஆலை. இவன் கோதுமையை எங்க எடுத்துட்டு போய் ஒளிச்சு வைக்கிறான் தெரியுமா? திராட்சை ரசம் பிடிக்கிற ஆலை அண்டை கொண்டு போய் விடுகிறான். இன்னைக்கு அரிசி அப்படின்னா, ஒரு நெல்லுனா எங்க எடுத்துட்டு போவோம்? அரிசி ஆலைக்கு எடுத்துட்டு போவோம். கோதுமை அந்த ஆலயத்துக்கு என்ன பண்ணுவோம்? எடுத்துக்கொண்டு போவார்கள். இங்க இவன் கோதுமை ஆலயத்துக்கு எடுத்துக்கொண்டு போகாமல் ஒயின் பிரஸ், திராட்சை ரசம் பிழிகிற இடத்துல போய் ஒளிந்து கொண்டு அவன் அடித்து கொண்டு இருக்கிறான். இங்கிலீஷ் பைபிள் இருந்தா எடுத்து வாசிங்க. அதே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இங்கிலீஷ் பைபிள்ல அங்க என்ன போட்டிருக்கு? ஏன் ஆண்டவர் கிதியோனை தேடி போக வேண்டும்? 6:11 மைக் எடுத்து வாசிங்க. அவன் எங்க போறான்? மீதியானருக்காக பயந்து ஒயின் பிரஸுக்கு எடுத்துட்டு போறான் கோதுமையை. தமிழ் பைபிள்ல கோதுமை அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? கோதுமை, அந்த இடத்துல கோதுமையுடைய ஆலயத்தை தான் அவர்கள் போய் தேடுவார்கள். ஆலயம் தானே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அந்த இடத்த? அரிசி ஆலை.
அரிசி ஆலை. அப்போ இங்க கோதுமை ஆலையில் எடுத்துட்டு போய் கோதுமை வைத்து நான் போர் அடித்து அந்த கோதுமையை போட்டு அடிச்சுட்டு இருந்தா அவன் நேரம் வந்து கண்டுபிடிச்சிடுவான். இது கோதுமையுடைய அறுவடையுடைய நாட்களா இருந்திருக்கலாம். அதனால நான் அங்க போகாம எடுத்துட்டு போய் வேற இடத்துல போய் வைத்து கண்டுபிடிச்சு விடுவான் என்று ஒளிந்து கொண்டு அங்க என்ன பண்றான், ஒயின் பிரஸ்ல போய் திராட்சை ரச ஆலையில எடுத்துட்டு போய் கோதுமை வச்சு அடிக்கிறான். கஷ்டமான காரியங்கள், ரொம்ப வேதனைக்குரிய காரியங்கள். ஆனால் அதன் மத்தியில அவன் ஒளிந்து கொண்டிருந்தாலும் தேவதூதன் அவனை போய் சந்தித்தான். தேவதூதன் சந்தித்து 12ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றான். அப்போது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லை என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்போது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையிலே எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியர் முறியடிப்பாய் என்றான். 23ஆம் வசனம், அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். இங்க பயந்து போய் கிடக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளாக ஆவியானவர் வரும்போது அவன் அங்க யுத்தம் செய்கிறவனாயிருக்கிறான். அவன் யுத்தம் செய்கிறான். கிதியோன் பல லட்ச ஆட்களை யுத்தத்துக்காக அழைப்பிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இவெல்லாம் தேவையில்ல, ரிஜெக்டன். கடைசியில் 300 பேரோட யுத்தத்துக்கு போறான். ஆண்டவருக்கு வெற்றி கொடுப்பதற்கு, நீங்கள் ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுப்பதற்கு நம்மை சுற்றிலும் பல லட்ச ஆட்களோ பல ஆயிரங்கள் சுற்றி நமக்கு ஆட்கள் இருக்க வேண்டும் அவசியம் இல்லை. அவர் சொல்றபடி செய்தாலே ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஒரு பயந்து கொண்டு இருந்த ஒரு கிதியோனுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் செயல்படும் போது ஆண்டவர் வெற்றியை கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெற்றியை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் ரொம்ப சிறியவன், என் கோத்திரத்தில் எல்லாரை விட நான் சிறியவன், பார்ப்பதற்கு எல்லாரை விட சிறியவன். ஆண்டவர் சொல்றார், நீ அதெல்லாம் கேட்காத, அதெல்லாம் என்கிட்ட பேசாதப்பா. நீ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் எனக்கு அது முக்கியம் இல்லை. நீ சின்னவனாக இருந்தாலும் எனக்கு முக்கியம் இல்லை, சின்னவனுக்கு சின்னவனாக இருந்த முக்கியம் இல்லை. நான் உன்னிடத்தில் வரும்போது நீ பயப்பட வேண்டாம், நீ சாவதில்லை, நீ போ, ஒரு மனுஷனை முறியடிப்பது போல மீதியானரை நீ முறியடிப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஒரு மனுஷனை நீ எப்படி சாதாரணமாக அடிக்கிறையோ அது போல லட்சக்கணக்கில் இருக்கிற அந்த மீதியானுடைய அந்த யுத்தம், அந்த ஆர்மியை நீ சாதாரணமாக வென்று விடவாய் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் அப்படியே செய்து முடித்தார். அடுத்தது அதே அதிகாரத்தில் நியாயாதிபதிகள் 14:6 வரும்போது ஆண்டவர் மீது என்ன பண்றாரு, இறங்குகிறவராயிருக்கிறார். 14ஆம் அதிகாரம் 6 நான் வாசிக்கிறேன். அப்போது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இங்கே சிம்சோன் ஒரு சிங்கத்தின் வாயை, கையில ஒண்ணுமே இல்லை, கையில எதுவுமே இல்லை, ஆனா ஒரு சிங்கத்தின் வாயை அவன் கிழிக்கிறவனாயிருந்தான். அந்த பலன் எப்படி வந்தது? ஆவியானவர் இறங்கினார். முடியாததை முடிய பண்ணுகிறவர் ஆவியானவர். சிம்சோனுடைய வாழ்க்கையில ஒரு சிங்கத்தை பார்த்து அவன் ஓடி இருக்க வேண்டும். ஒரு மனுஷனுக்கு இயல்பு சிங்கத்தை பார்த்தால் ஓட வேண்டும், அது தானே வந்துடும். ஏன் நாயை பார்த்தே ஓடுவான். அன்றைக்கி ஒரு தம்பி சொல்கிறான், கேரள் ரவுண்ட்ஸ் போகும்போது, அண்ணா எனக்கு நாயினா பயம், எனக்கு அது கொஞ்சம் காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுங்க. சின்ன பையன் இல்லை, சொன்னது 28 வயசு பையன். அவன் நாயை பார்த்து தூரமாக நிற்கிறான். என்ன விஷயம் தெரியுமா? ஒரு நாய்க்கு பயப்படுறோம், ஆனால் இங்கே சிம்சோனிடத்தில் ஒரு சிங்கம் நிற்குது, கையில் ஒன்றுமே இல்லை, ஆனால் அது வாயை பிடிச்சி ஒரு கிழிச்சு போடுறான், ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல.
அதுதான் அசாத்தியங்கள் சாத்தியமாய் மாறுகிறது. ஆவியானவர் அவனுக்குள் இறங்கினதனால் வசனம் தெளிவாக போட்டிக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி, 5ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. அப்படியே சிம்சோன் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கின்ற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. இங்க பைபிள்ல தெளிவாக போட்டிருக்கிறது கெர்ச்சிக்கிற பாலசிங்கம். அது வெறியோட வருது. சிங்கம் ஒன்று வந்ததும் போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. ஏதோ நம்ம சொல்லுவோம் பாஷையில கிடச்சி சிங்கம் யாது. சில ஆளு மியூசியம் முறுக்கிட்டு அப்படியே புல்லட்ல புடுன்னு போவாரு. எத்தனை வயசுல? 60 வயசுல. நம்ம சொல்லுவோம் அது கிழட்டு சிங்கம்டா. உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன் சொல்றோம்? அவர் ஒரு வாலிப வயசுல அவர் கெத்தாதான் சுத்தி இருந்தாரு. இன்னைக்கு வயசாகி போச்சு. வயசானாலும் சிங்கம் தான். அப்போ சிம்சோனுக்கு எதிர்பட்டது கிழட்டு சிங்கம் அல்ல, அது கெர்ச்சிக்கிற சிங்கம். கெர்ச்சிக்கிற சிங்கம் வரும்போது அவன் கையில ஒண்ணுமே இல்லை, ஒரு ஆயுதம் இல்லை, ஒரு கல் இல்லை, அடித்து தாக்குவதற்கு கத்தி இல்லை. ஆனால் ஆவியானவர் உடனே அங்கே இறங்கினார். உங்களுடைய வாழ்க்கையில எந்த நேரத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலையோ உங்களை கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு வரலாம். ஆனால் அதை கிழிக்கத்தக்கதான பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார், உங்களுக்குள் வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆள் தூங்கும் போது வாயுள்ள கையை விட்டு கீழ்ச்சிடாதீங்க, அதை பற்றி பேசலை. ஒரு ஆள் பிடிக்கலன்னா நம்ம ஆள் போட்டு தாக்குவதை பற்றி பேசலை. இது ஆவிக்குரிய யுத்தம். பிசாசை மேற்கொள்கின்ற அதிகாரம் ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்கிறார். ஆவியானவர் சிம்சோனுக்குள் வந்தபோது அவன் ஆட்டை கிழிக்கிறது போல கிழித்து போட்டு அவன் பாட்டில் போயிட்டு இருக்கிறான். நம்மளா இருந்தா மூச்சு வாங்க, ஐயோ அம்மா, ஐயோ ஒரு சிங்கம் வந்துச்சுமான்னு ஓடி இருப்போம். ஆனா இவன் அம்மா அப்பா கிட்ட கூட போய் சொல்லல. அந்த அளவுக்கு இவனுக்கு தைரியம் இவனுக்குள் இருந்தது. ஆவியானவர் வந்தால் அசாத்தியங்கள் சாத்தியமாகும். முடியாததை முடிய பண்ணுகிறவர் ஆவியானவர். அது மாத்திரமல்ல, இவன் அதுக்கப்புறம் என்ன பண்றானா, சிம்சோனுக்குள்ள ஆவியானவர் இறங்கும் போது அதே அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கும் போது அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணினார்கள். அப்போது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினார். அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விற்று அருந்து போயிற்று. அடுத்தது சிம்சோனை காலி பண்ணுவதற்காக ஒரு கூட்டம் வருகிறது, அழிப்பதற்காக ஒரு கூட்டம் வருகிறது, அவனை மேற்கொள்வதற்காக ஒரு கூட்டம் வருகிறது. இங்க அந்த அம்மா, அந்த ஒரு பெண்ணு, அந்த என்ன பண்ணிட்டாங்க, கட்டி போட்டு வச்சிருக்கிறா, கயிறால கட்டி போட்டு வச்சிருக்கிறா. ஏமாந்து போயிட்டாரு ஒரு இடத்துல. ஆனாலும் ஆவியானவர் அவன் மேல் இறங்கியதினால் நெருப்பு பற்ற நூல் போல இற்று போயிட்டான். சில கயிறுகள்லாம் கட்டி மேலேருந்து கீழே இறங்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய பில்டிங் கயிறை கட்டி இறங்குவாங்க. அந்த கயிறு பேர் யானை கயிறுன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய பெயிண்டர் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் தொங்குவாங்க. ஒரு டன்னு கூட அந்த கயிறில் கட்டி இறக்கலான்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு கயிறை இவன் மீது கட்டி வைக்கிறாங்க. ஒரு நெருப்புல ஒரு கயிறை போட்டால் எப்படி பொசுங்கி போகுமோ, அந்த பெலிஸ்தன் என்ன பண்றானா, அவன் கிட்ட வரும்போது அந்த நூல்லாம் இற்று போயிடுச்சு. ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும்போது பிசாசோ மனிதர்களோ அல்லது மற்ற பில்லிசோடைய கட்டுகளோ உங்களை நெருங்கி வரும்போது அது ஒன்றுமில்லாமல் சாம்பலாய் போக ஆவியானவர் உதவி செய்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். மந்திரம் வச்சுட்டான். வீட்டில் 2 எலுமிச்சம் வாசல்ல கிடக்குன்னா எடுத்து ஜூஸ் போட்டு குடிங்க. நான்லாம் எலுமிச்சம் கச்சா எடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு எலுமிச்சம் ஜூஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ உங்க வீட்டில் ஒரு எலுமிச்சம் பழம் வாசல்ல இருக்குதுன்னா கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதில் கொஞ்சம் கலர் பொடி போட்டிருந்தானா நீங்கள் என்ன பண்ணீங்க, இயேசுவின் ரத்தம் செய்யும் சொல்லி ஜூஸை போட்டு குடிங்க. அப்போ எலும்பிச்சத்தையோ அல்லது மற்ற காரியத்தை பார்க்கும்போது உங்கள் வீட்டில் தகடு இருக்குதுன்னு யாருன்னா வந்தா சொல்லுங்க, என் வீட்டில் தகடு இந்த நான் காயலாங்கல்ல போட்டுக்கிறேன், உன் வேலையை மட்டும் நீ பார்த்துட்டு போன்னு சொல்லுங்க. சில ஆட்கள்லாம் இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாரு ஒருத்தர். போய் தகடு எடுத்துருக்கிறாரு. எடுத்துட்டு இவ்வளோ வேணும், ஒரு அட்வொகேட் வீடு என்கிட்ட அவங்க சொன்னது, ஒரு அட்வொகேட் வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். போய் ஒருத்தவங்க வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, எல்லாம் தகடெல்லாம் எடுத்தாங்க, பணம் வேணும்னு என்கிட்ட நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஏன் உள்ள விட்டீங்க?
நான் கேட்குறேன், நீங்கள் தகடு இருந்ததுன்னா போய் எடுத்து போடுங்க. என்ன இந்த தகடில் இருக்கிறது? உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அப்போ தகடம் தாயத்தோ கண்டு பயப்படாதீங்க. சிம்சோனை கட்டி வைத்திருந்த கட்டுகள் அருந்து போனது போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பில்லிசுனிய கட்டுகள், மந்திரங்கள் அல்லது மற்ற பிசாசுடைய கிரியைகள்லாம் ஆண்டவர் அருந்து போக பண்ணுவார். ஆனால் இங்கே ஆவியானவர் இறங்க வேண்டும், அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் வந்தபோது அது எல்லாம் இற்று போனது போல உங்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் இருக்கிறார் என்பது நிச்சயம் இருக்கும்போது நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டீர்கள். இதை தான் சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணாரு? செய்து முடித்தார். அநேக காரியங்கள் உண்டு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பலத்தினால், ஸ்ட்ரென்த். அதுக்கு என்ன சொன்ன? எபிரேய வார்த்தை என்ன சொன்னேன்? எனக்கு என்ன காயில், லோஹா காயில் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மறுபடியும் ஒரு விஷயம் அவங்களுக்காக சொல்றேன். லோகா காயில் அப்படி என்றால் 4 அர்த்தம். எபிரேய பாஷையில பெலன் என்பதற்கு 4 விதமான அர்த்தத்தை கொடுக்கிறது. ஒன்று சுய பெலன், திறமை, ஐஸ்வர்யம், சேனை, ஆர்மி. இந்த 4ஆல் செய்ய முடியாதது. பராக்கிரம் என்பதற்கு என்ன? கோஹாக், KOACH, கோஹாக் அப்படின்னு அர்த்தம். காயில் என்பதுக்கு KAYIL. இந்த இடத்துல வரும்போது பராக்கிரம் என்பதற்கு பவர், பவர், வல்லமை. மனிதனுடைய வல்லமை, மிருகத்தின் வல்லமை, தூதர்களின் வல்லமை. ஆண்டவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, சுய பலத்தால் அல்ல, சுய திறமையால் அல்ல, உன்னுடைய ஐஸ்வர்யத்தால் அல்ல, உன்னுடைய சேனையினால் அல்ல, அதுக்கப்புறம் மனிதனால் அல்ல, மிருகத்தால் அல்ல, தூதர்களால் அல்ல, ஏஞ்சல்ஸ். சில ஆள்லாம் தூதர்களை வேண்டிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கும் போயிட்டு. அந்த தூதர், இந்த தூதர். உங்களுக்கு தெரியாதா? எத்தனை இடத்துல தூதர்களை கூப்பிடுறாங்க. காப்ரியேல் தூதர். அன்னைக்கு ஒருத்தர் அவருடைய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறார், காப்ரியேல் தூதர் உங்களுக்கு உதவுவாராக. அவருக்கே ஒரு ஆள் உதவி செய்யணும். ஆண்டவர் சொன்னாதான் அவர் வேலையை செய்ய முடியும். ஆண்டவர் சொன்னாதான் அங்கே கட்டளையே பிறப்பிக்கும். அப்போ தூதர்களை பார்த்து அநேகர் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் முடியாதது நான் உங்களுடைய வாழ்க்கையில செய்வேன். அதுதான் ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை. கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இங்க வாசிக்கிறோம், கர்த்தரே ஆவியானவர். அந்த கர்த்தர் வரும்போது, ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அங்கே ஒரு விடுதலை உண்டு. இந்த வருடம் ஆரம்பத்திலே ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த வருடம் ஆரம்பத்திலே ஆண்டவர் சொல்றாரு, உங்க திறமையால் செய்ய முடியாததை, உங்க ஐஸ்வர்யத்தால் செய்ய முடியாததை, உங்க பணத்தால் செய்ய முடியாததை, உங்களுடைய அல்லது மிருகத்தின் வல்லமையால், தேவ தூதர்களால் செய்ய முடியாததை, சுய பலத்தால் செய்ய முடியாததை என்னுடைய ஆவியினாலே நான் உங்களுடைய வாழ்க்கையில நான் வருடம் ஆரம்பத்திலே செய்ய போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வருடம் ஆரம்பத்தில் நீங்க நம்ப வேண்டியது என்ன? ஆவியானவர் என்னோட பேசியிருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே என் வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் அவர் செய்வார். இதை நம்ப வேண்டும், இதை அறிக்கையிட வேண்டும், இதையே நீங்க என்ன பண்ண நினைத்து கொண்டிருக்க வேண்டும். செய்வார், ஆண்டவர் செய்வார், ஆவியானவர் செய்வார். ஆவியானவர் சொல்லிட்டாரு, திறமையால் அல்ல, சுயத்தால் அல்ல, பலத்தால் அல்ல, ஐஸ்வர்யத்தால் அல்ல, மிருகத்தின் வல்லமையால் அல்ல, தேவதூதரின் வல்லமையால் அல்ல, பில்லிசுனிய கட்டுகளினால் அல்ல, மந்திரவாதத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே நான் உனக்கு செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நாம் யாவரும் இருக்க இடங்களில் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் எங்களோடு பேசியிருக்கிறீங்க அப்பா, நீர் எங்களோடு இடைப்பட்டு இருக்கிறீங்க. காலை நேரத்தில் நாங்கள் ஒரு அற்புதத்தை வருடம் ஆரம்பத்திலே எதிர்பார்க்கிறோம். காயில் அல்லது கோஹாக் இதை நம்பி அல்லப்பா, எங்களுடைய வாழ்க்கையில உண்மை சார்ந்து, உண்மையை நம்பி, உண்மையை சார்ந்து ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு இதன்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் செயல்பட கர்த்தர் கிருபை தாங்கப்பா.
கூட இருங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாக்காமல் மேலாவாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வாக்குத்தத்தங்கள்லாம் வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவளுடைய எதிர்காலத்தில் கர்த்தர் ஆண்டவரை பிரகாசிக்கும்படி செய்வீராக. ஆசீர்வதிங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க, கூட இருங்க, வழி நடத்துங்க. இந்த நாள் வந்தது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யுங்க. மீட்பர் இரட்சகர் இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாட்ச் சொல்லுங்கள்.